மை யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குட் நைட். இவ்வளோ நாள் லோன் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். மை யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகட்டும், புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா திடீர்னு எப்பயுமே ஷார்ட்ஸ் தான் போடுவான் சதீஷ். திடீர்னு ஒரு ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து உட்காந்துட்டு இருக்கானே, என்ன சொல்லுவான் அப்படிலாம் விஷயம். மேக்ஸிமம் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இன்ஸ்டாவில் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் யூடியூப் வந்தேன். யூடியூப்ல ஒரு 1 இயராக நான் வந்து வீடியோ போட்டுருந்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வீடியோ போட்டேன். சில பல வீடியோலாம் பயங்கரமாக வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து இங்கே எப்படி சொல்கிறது, யூடியூப் கிட்ட எப்படி நம்ம போய் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் என்ன இதெல்லாம் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆச்சு. ஃபர்ஸ்ட்லாம் நான் பேசுகிற வீடியோக்கு 7 வியூஸ் 6 வியூஸ் தான் போகும். ஆனால் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 1K கிட்ட போக ஆரம்பிச்சு ஷார்ட்ஸில். அதுக்கப்புறம் லென்த் வீடியோ எப்படின்னு நமக்கு தெரியாது, அப்லோடும் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆப்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்போ வந்து வீடியோவில் நானும் பேசுறதுக்கு உட்காந்துருக்கேன். பட் இந்த வீடியோவும் எப்படி அப்லோட் பண்ணுவாங்களான்னு தெரியல, வியூஸ் போகுமா இல்லை என்னன்றலாம் தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பண்றோம் இது பண்றோம்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது நம்மளோட கடமை இல்லை. அதனால நான் வந்து இப்போ யூடியூப்ல மேக்ஸிமம் ஒரு 5 நிமிட்ஸ் இல்லை ஒரு 6 மினிட்ஸ் தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேச வராது. பட் இருந்தாலும் கண்டினியூஸாக நான் வந்து என்ன சொல்லணுமோ அதை நான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. என்னன்னா இது கொஞ்சம் லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக தெரியும். பட் இருந்தாலும் நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ நான் போட்ட ஷார்ட்ஸில் கொஞ்சம் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் வியூஸ் எதுவும் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரைடு எல்லாமே வந்து நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பார்க்குற ஜாப் என்ன இதுன்றது மேக்ஸிமம் நான் இன்னும் எதுலையுமே சொல்லலை. பட் இதுலேயும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் டெஃபினெட்லி ஷார்ட்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை ஃபுல் வீடியோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா. பட் ஆக்சுவலாக நான் எதுக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், எதனால் வந்தேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு தான் நான் வந்தேன் மேக்ஸிமம். ஓகேங்களா. என்னன்னா எனக்கு வந்து பெருசாக நான் எல்லாரும் சொல்லுவேன், நான் பெருசாக பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் பெருசாகவும் நான் படிக்கல. நான் படித்தது 10th தான். ஓகேங்களா. 10th தான் படித்தேன். மற்றபடி பெரிய குவாலிஃபிகேஷனும் கிடையாது. சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளும் இல்லை. எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இருக்கிறது பார்த்தா என்கிட்ட நான் நான் நம்புறது ஒரு விஷயம் பார்த்தேன்னா என்னோட பைக். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ராவல், அவ்வளோதான் விஷயம். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிவரி ஜாப் தான் பார்க்குறேன். ஓகேங்களா. டெலிவரி ஜாப்பு ஜெப்டோ டெலிவரி ஜாப்பும் பார்ப்பேன், ரேப்பிடோ ஓட்டுவேன். இடையில அது ரெண்டு மட்டும் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வர காஸ்ட் வச்சு கொஞ்சம் இது பண்ணி சேவ் பண்ணி ட்ராவல் போவேன், எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா. எனக்கு என்ன வேணும்னா எல்லாருமே வந்து 10ஓட கூட்டத்தில் ஒருத்தனா 10ஓட நம்ம இருக்கிறது நமக்கு பிடிக்காது. நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து தனியா தான் பண்ணோம். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா நான் பண்ணிட்டு ஒரு ஒரு விஷயமும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அதனால எல்லா விஷயமும் நான் பண்ணும்போது இதுவும் வந்து டெஃபினெட்லி இருக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களா இல்லை பாதியாக பார்ப்பீங்களா எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லென்த் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோ ஆகணும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேன் என்ன இது பண்ணுறேன்றது மேக்ஸிமம் டெய்லி கூட நான் வந்து லேக்கில் வர நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா. தயவு செய்து வந்து எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் கேட்குறேன். என்னன்னா எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத மட்டும் எனக்கு வந்து கமெண்ட்ல மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை. மேக்ஸிமம் தெரிஞ்சதுன்னா, ஏன்னா நம்ம இங்கே ஒர்க் பண்றோம். நான் இருக்கிறது வந்து திருநின்றவூர். ஓகேங்களா. திருநின்றவூர் சப்போஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் யாருன்னா இருந்தீங்க எனக்கு சந்தோஷம் தானே. ஏன்னா இந்த அளவுக்கு என்ன வந்து பேச வச்சிருக்கீங்க. உங்களை நான் பார்க்கலன்னா அப்போ தப்பாயிடும்ல. அதனால டெஃபினெட்லி யாராவது எதுவாக இருந்தாலுமே நீங்க என்கிட்ட எனக்கு இங்க இருக்கேன் ப்ரோ, அங்க இருக்கேன் அப்படின்றமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. அதைத்தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன். சரிங்களா. அதனால தயவுசெய்து எங்கிருந்து பாக்குறீங்க அப்படின்றத மட்டும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா மோட்டோலகா வருது. அப்புறம் அப்போ வந்து என்ன செய்சா, அப்போ நீயும் வந்து மோட்டோலகாய் சம்பாதிக்க தான் வழிக்கு வந்திருக்க அப்படின்னா டெஃபினெட்லி அதான் உண்மை. ஓகேங்களா. ஏன்னா காரணமே இல்லாம யாரும் அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு சப்போர்ட் வருது, எனக்கு ஒரு இது வருதுன்னா அந்த இடத்துல நான் போய் வந்து ட்ரை தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ட்ரை பண்ணாம நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கான நாள் வரும். ஓகேங்களா. அப்ப நாள் வரும்போது நானும் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆவேன். எல்லாமே வந்து இது பண்ணுவேன். ஓகேங்களா. வேர்ல்டு ஃபுல்லா இல்லைனாலும் மேக்ஸிமம் கொஞ்சமாவது இதாகணும்ல, க்ரோ ஆகணும்ல. அதனால சொல்றேன். ஓகேங்களா. நான் பேசணும்னா பேசிட்டே போவேன். அது பாட்டுன்னு வீடியோ கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ என்னத்துக்கு வந்தேன், என்ன இது பண்ணேன். ஏன்னா நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். ஓகேங்களா. மிடில் கிளாஸ் லைஃப்ல தான் இருந்துட்டு இருக்கேன். அன்றாட வாழ்க்கை. ஓப்பனா தமிழ்ல சொல்லப்போனா அன்றாட வாழ்க்கை.
தினக்கூலின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வெல் செட்டில்டு அப்புட்லாம் கிடையாது. வெல் செட்டில்டுனா எப்படின்னா, நம்ப வந்து தூங்கிட்டு இருக்கும்போதும் நமக்கு வந்து மணி வர்றது தான் வெல் செட்டில்டு. ஓகேங்களா? ஆனா வந்து நம்ப இன்னைக்கு போனா தான் நாளைக்கு பொழப்பு, நாளைக்கு ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது தினக்கூலி தான் நம்பலாம். அது எவ்வளோ பெரிய ஆளு படிச்சாலும் சரி, படிக்காதவனும் சரி, கூலி வேலை எல்லாமே சமம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். மனுஷன மனுஷனா பார்ப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க, என்ன தேடி வராங்கன்னா டெஃபினெட்லி நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன் நானு. ஓகேங்களா? அது மேக்ஸிமம் என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் நானும் நெறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அவங்களோட வெற்றில தெரியும். எல்லாமே தெரியும். ஓகேங்களா? அதனால அதுக்கான டைம் வரும்போது டெஃபினெட்லி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேக்ஸிமம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். நான் இத வந்து பார்ட் 1ஆ வச்சுக்கிறேன். அடுத்த பார்ட் 2ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃபா இருங்க, ஹேப்பியா இருங்க. எல்லாருக்கும் பாய். எப்பயும் போல பார்த்துங்க. இதுக்கப்புறம் என்ன ஏதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேரேஜ பத்தி அப்டேட் நான் அடுத்த வீடியோல டெஃபினெட்லி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எல்லாருக்கும் குட் நைட். பாய்.